வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியினுடைய அடிப்படை டிஎன்ஏன்னு சொல்லுவாங்கள்ல, மரபணு, கட்சியின் மரபணு. அது எப்போதுமே எப்படி இருக்கும்னா, கட்சியை எதிர்த்து பேசுகிறவங்கள தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட, இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில சமயத்தில் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. ஆனால் அதற்கும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் சில வரம்பு மீறியவர்கள் அந்த கட்சியை எதிர்த்து பேசுகிறவங்கள அதிரடியாக மிரட்டுவாங்க. அப்போது கருணாநிதி காலத்தில் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வளராத ஒரு காலம், பொதுக்கூட்ட மேடை, மாநாடு இப்படி போட்டு தான் திமுகவை விமர்சித்து பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த இடத்துல தாக்குதல் நடத்துவாங்க. இது தமிழக அரசியலினுடைய வரலாறு தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும். அதனால்தான் அதிமுக போன்ற திமுகவினுடைய எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் களத்தில் சண்டை செய்யக்கூடிய பலம் வாய்ந்தவர்களை கட்சியில் சேர்ப்பாங்க. இது அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கே தெரியும். ஏன்னா திமுக எப்போதுமே ரொம்ப கேவலமாக கீழே உள்ளவங்களை வச்சு தாக்குறது. அதுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி இந்த முதல் கட்ட தலைவர்கள் இல்லை, அது எங்கள் தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட்டாங்க, இல்லை அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு உருட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மழுப்பல் அவங்களுக்கு அடிப்படை, கட்சியினுடைய அடிப்படை டிஎன்ஏ. ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? காரணம், திமுக தலைவர், தற்போதைய முதல்வர் 2011 குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சது காசு கொடுத்து தான், அதாவது வாக்குக்கு காசு கொடுத்து தான் ஜெயிச்சாரு, பரிசு பொருட்கள் கொடுத்தாரு. அதுக்கு ஈஸ்வரி மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனை கூட குளத்தூர் பகுதியில் இருக்க ஈஸ்வரி மருத்துவமனை நினைக்கிறேன், என் ஞாபகம் சரியாக இருந்தால், அந்த ஹாஸ்பிட்டல் மேலே குற்றம் சாட்டி அங்கேருந்து கையும் களவுமாக பிடிப்பட்ட பரிசு பொருட்கள் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில், உச்சநீதிமன்றத்தில் இப்போ அந்த வழக்கு இருக்குது. வழக்கின் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நான் இதை குறிப்பிட்டு சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் என்னுடைய பதிவுகள். இந்த மாதிரி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் போட்டிருக்கேன். இது இவர்களுக்கு பாதகமாக போகுமா அப்படின்னு கேள்வி எழுப்பு தான் போட்டிருந்தேன் பதிவு. அதுக்கு நீ யாருடா, நீ யார் சுப்ரீம் கோர்ட்டா, நீதிமன்ற அவமதிப்போல கோரும், அதாவது அடிப்படை அறிவே இல்லை. அடிப்படை அறிவு இருந்தால் இப்படியெல்லாம் பதிவு எதிர்வினை ஆற்றுவாங்களா? இது போன்ற எதிர்வினைகள் கமெண்ட் பாக்ஸில் வருது. எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்களுடைய அடிப்படை, கட்சியினுடைய அடிப்படை டிஎன்ஏவே தானே. அதிரடி காட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசுறது, எதையும் செய்ய துணிந்தவர்கள், எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள். அதனுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன, சீர்கெட்டுப்போன இந்த அரசினுடைய போக்கு மிக வெளிப்படையாக தெரிந்தும் கூட வாய் மூடி மௌனம் காக்கிறார் முதல்வர். ஒரு ஊருக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள, அது தாழ்த்தப்பட்ட இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லப்படுது. அது என்னங்கிறத விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் அது எந்த பகுதியாகவும் இருக்கட்டும், அது யார் வசிக்கிற பகுதியாகவும் இருக்கட்டும், போதையினுடைய உச்சத்தில் கிட்டத்தட்ட 10 பேர், 12 பேர், 15 பேர்னு கார்லேயும் பைக்லேயும் போய் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டுகிறார்கள். இதுதான் பெரிய விஷயம். அதற்கு பதிலாக இப்போ நம்ம யூடியூப்லேயோ இதில் வலைதளங்கள்லேயோ நம்ம பதிவு போட்டோம்னா, இந்த மாதிரி வாடா போடான்னு மிரட்டுறது, நீ யாருங்கிறது, கோர்ட்டு பயங்காட்டுறது. முதலில் இந்த கீழ்த்தரமான, நான் எல்லாத்தையும் சொல்லலை, திரும்பவும் நல்லா கவனிச்சுங்க, கீழ்த்தரமான அடிப்படை அறிவு கூட இல்லாத இழி சொற்களை மிக மிக மலினமாக பேசக்கூடிய, மிக சகஜமாக பேசக்கூடிய அந்த திமுக காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இல்லை, ஒருவேளை என் சேனல் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நான் பேசாமல் போகலாம், அது வேறு விஷயம். உங்களை எதிர்ப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்கள் மட்டுமல்ல, தெய்வ நிந்தனைக்கும் சாபத்திற்கும் உள்ளான ஆட்களாக மாறிட்டு இருக்காங்க. காரணம், மிக 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 கேவலமாக திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் சொல்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் நானா முடிவெடுத்தேன் அப்படின்னு. நான் கலெக்டர் அவமதிச்சலன்னு சொல்லலை, எப்படி முடிவெடுத்தீங்க மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால்? மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி சாப்பிடுகிற ஊழியர் நீங்கள் மாவட்ட கலெக்டர்னா ஒன்று கடவுள் இல்லையா? பதில் சொல்லணும் இல்லையா? ஐயா, நான் எந்த ஊரில் மாவட்ட ஆட்சியராக இருக்கணும், அந்த ஊரில் இப்படி ஒரு நிலைமை வருங்கிறத நான் யூகித்தேன், என்னுடைய பதவியின் அடிப்படையில் நான் என்ன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு யூகித்தேன் அல்லது முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை, இதுதான் தெய்வ நிந்தனை. ஒரு கோயிலில் தீமை ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறதுல இவ்வளவு மும்முரமாக இருந்த ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை இதுவரைக்கும் இந்தியாவிலே சந்தித்ததில்லை. ஐயா, அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறலாம், ஒருவேளை அரசியல்வாதிகள் நிர்பந்தித்திருந்தால். ஆனால் இவங்க காரணமே உடனே 144. இது யாருடைய அழுத்தம்?
அப்போ என்ன தெரிய வருதுன்னா, நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்ட காரணம், நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ சமூக வலைதளங்களில் யாரும் எங்களுக்கு எதிராக பதிவிட்டாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இதான அதனுடைய அர்த்தம்? வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறேன். இவங்க இதனால் எனக்கு ஆபத்து கூட வரலாம். திமுக அரசை நான் விமர்சிக்கிறதுனால ஆபத்து கூட வரலாம். முதல்வர் ஸ்டாலின் ஓரளவிற்கு எதிர்வினைகளை, விமர்சனங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன் ஆட்களை கட்டுப்படுத்தினால் அவருக்கு நல்லது. நான் ஏதோ முதல்வருக்கு சவால் விடுறதெல்லாம் இல்லை. இந்த ஆட்சியினோட அவலங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் காவல்துறையால் உங்கள் ஆட்சி கவிழும். நீங்கள் நல்ல திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அந்த திட்டத்தை அறிவிக்கிறீங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கிறீங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. 5000 ரூபாயை ஒரு குடும்பத் தலைவியினுடைய அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நடு ரோட்டில் வீட்டுக்காரரை ஓட விட்டு வெட்டினீங்கன்னா எந்த பெண் பொறுத்துக்கொள்வார்கள்? முதல்வர் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? இப்படி அவுத்து விட்ட கழுத மாதிரி எல்லா ரவுடிகளையும் அவுத்து விட்டுட்டு அவர்களையும் எதிர் விமர்சனங்கள் பண்ணுறவங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு, ஏன் நீங்கள் சொல்லுங்கள், கருத்து பெருமாறுங்க, வேணான்னு சொல்லலை. ஏன்னா நான் எப்படி கருத்து சொல்கிற உரிமை இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நாகரிகமான முறையில் சொல்ல வேண்டும், கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். பயமுறுத்துறது, மிரட்டுறது, மிரட்டும் துணியில் பதில் போடுறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் ஆட்சி நீங்கள் இழந்து போயிடுவீங்க, அது மட்டும்தான் உறுதி. அது மனிதர்கள் அல்ல, தெய்வம் கொடுத்த தண்டனை. சிந்தித்து செயல்பட வேண்டும். வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.